ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பெட்ல இருக்கிறத தான் காட்டுறாங்க. ஹீரோயின் இப்பதான் கண்ணு விழிச்சு பாக்குறா. நான் தெளிவாக தான் இருக்கேன், இருந்தாலுமே வந்து நைட்டு நடந்ததை நினைச்சு இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் நைட்டு என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்ல இருந்து வந்துகிட்டு இருக்கும் போது அவளோட ஃப்ரெண்டு, அவளோட பேர் வந்து வைவை, அவ கால் பண்ணி என்ன சொல்றானா, தயவு செஞ்சு எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணடி. அண்ணன் வந்துட்டு ஃபாரின்ல இருந்து வந்துட்டான், ஆனா வீட்டுக்கு வராம ஏதோ ஒரு கிளப்ல உட்காந்து பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்கான் போல, அவனை மட்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும் போது, உங்க அண்ணனை பல வருஷம் கழிச்சு இப்பதான் நான் பார்க்க போறேன், இந்த நிலைமையிலேயே பார்க்கணும், எதுக்கடி எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அவ உடனே கெஞ்சிரா. சரி சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு ஹீரோவை இப்பதான் ஹீரோயின் பார்க்க போறா. 10 வருஷமா ஹீரோயின் வந்து ஒன் சைடா நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆனா ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது. இப்ப மறுபடியும் நம்ம இவனை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. உள்ள போய் பார்த்தா ஹீரோ வந்துட்டு பயங்கரமா குடிச்சிட்டு அப்படியே ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். வைவை தான் உங்களை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னா, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது, உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீ எதுக்காக என்ன கூட்டிட்டு போகணும், அவசியமே இல்லை அப்படின்னும் போது, அப்பதான் அவ சொல்றா, வைவை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்னையும் தான் நல்லாவே தெரியும், நீங்க நானும் கூட தான் வந்து சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே பழகிட்டு வந்துட்டு இருந்திருக்கோம், என்ன எதுக்காக இப்படி அவாய்ட் பண்றீங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றான். இல்ல கண்டிப்பா வந்து இந்த நிலைமையில நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா வீடு போய் சேர மாட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, அப்பனா நான் உன்னை அவாய்ட் பண்ணக்கூடாது அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். ஐயோ நீங்க என்ன பண்றீங்க, நான் யாருன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. எனக்கு நல்லாவே தெரியும் நீ யாருன்னு சொல்லிட்டு, தெரிஞ்சுதான் பண்றேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிஸ் பண்றான். என்னதான் 10 வருஷமா நான் இவனை லவ் பண்ணியிருந்தாலுமே இந்த நிலைமையில அவனோட மூஞ்சில நான் முழிக்க ஆசைப்படல, இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடியே எஸ்கேப் ஆக பாக்குறா. ஆனா ஹீரோ எழுந்துடுறான். எங்க போற, எதுக்காக இந்த திருட்டுத்தனம் பண்ற, அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறான். நேற்று நடந்த விஷயத்த ஒரு ஆக்சிடென்ட்டா நினைச்சு மறந்துடுவோம், நம்ம 2 பேருமே அடல்ட் தானே, அதனால ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. அப்பனா அடால்ட்டுன்னு சொல்ற, அதனால நீ எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க போறது இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேச வேண்டிய டைலாக் எல்லாம் ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே என்னது ரெஸ்பான்சிபிலிட்டியா, நீங்க தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணீங்க, நான் என்ன இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. நீ உன்னோட ஐடி கார்டை வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறான். வச்சிருக்கேன், அது எதுக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, வா என் கூட அப்படின்னு கூட்டிட்டு போறான். அடுத்த சீன்லயே பார்த்தா இவளை கூட்டிட்டு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுறான் வெட்டிங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேக்குறா. இருந்தாலும் மனசுக்குள்ள அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷமா